ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு செம்ம காம்படிட்டிவான ஃபோன் OnePlus Nord 2 vs Poco F3 GT. இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோனுமே உண்மையாக சொல்ல போனோம்னா இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா ஸ்பெக்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் சொல்ல வேண்டியது இருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். டிசைன் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோன்லையுமே பேக்குக்கு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் அப்படின்னு வரும்போது OnePlusல 189 கிராமுக்கான வெயிட், திக்னஸ் 8.3 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனில் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே ஒரு ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 2ல ஸ்லைடர் இருக்குது. அதுக்கடுத்து போக்கோக்கு வந்து அப்படின்னா வெயிட் 205 கிராம், திக்னஸ் 8.3 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் கேமிங் ட்ரிக்கர்ஸ் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயும் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். போக்கோவில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக IP53க்கான ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த வாட்டர் ப்ரூஃப் தாங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வாட்டர் ப்ரூஃப்க்கும் கொடுத்துருக்காது, நல்லா இருந்தது. டஸ்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் போக்கோக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா OnePlusல 6.43 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் AMOLED யூஸ் பண்ணியிருந்தாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங் இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 5 டிஸ்பிளேல இருக்குது. போக்கோ ஒரு கேமிங் ஃபோன், அதுக்கேற்ற மாதிரியே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 6.67 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டர்போ AMOLED டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங் இருக்குது. பஞ்ச் ஹோல் கேமரா தான் இங்கேயுமே. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் சைடில் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் சின்ன நெகட்டிவாக தெரிஞ்சு. மற்றபடி Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல ஒரு நல்ல அட்வான்டேஜ் வந்து போக்கோக்கு இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை விரும்புகிறவங்க OnePlus தான் ஒரு நல்ல அதில் தான் இருக்குது, போக்கோவில் இல்லை. ஆனால் டச் சாம்பிளிங் ரேட்டில் இங்கே ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து போக்கோ தான் தருது. 480 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டை கொடுத்துருக்கு. OnePlus 180 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரும்போதில் இங்கே OnePlus செம்ம கெத்து காட்டாங்க. 50 மெகாபிக்சலுக்கான கஸ்டமைஸ் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே OIS சப்போர்ட்டும் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோக்கு ஈஸியாக கணிக்கிற மாதிரி தான் இருந்தது. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. அந்த கேமராவை சுற்றி அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி லைட்னிங் LED செட்டிங் இருக்குது. இது அந்த கேமராவோட டிசைன். மற்றபடி பார்த்தா எனக்கு இங்கே வந்து OnePlus தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரிஞ்சது. ரெண்டு ஃபோன்ஸுமே 4Kல வீடியோஸை 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபி அப்படின்னு வரும்போது இங்கேயுமே OnePlus ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை டைப் 16 கொடுக்கல. போக்கோவில் 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. கேமிங் ஃபோனில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கணும், கேமராஸ் இல்லை. அதுக்கு அடுத்து அந்த ஆண்ட்ராய்டு அப்படின்னு வரணும்னா OnePlusல ஆண்ட்ராய்டு 11 AxonOS 11.3ல ரன் ஆகுது. ப்ராசர் அப்படின்னு வரும்போது டைமென்சிட்டியோட 1200 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டருக்கான சிப்செட். GPU மாலி G77 MC9. இதே செட்டப் தான் வந்து போக்கோலையுமே. OS மட்டும் வேறு MII 12.5 கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா OnePlusல 8 GB 12 GB ரெண்டு வேரியண்ட், ஸ்டோரேஜ் 128 256 GBன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம போக்கோக்கு வந்தோம்னா 6, 8 ரெண்டு வேரியண்ட், ஸ்டோரேஜ் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 64, 128, 256ன்னு சொல்லிட்டு. ரெண்டு ஃபோன்லையுமே UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் அபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரெண்டுமே தாறுமாறு தான் பண்ணோம். போக்கோக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ், இது கேமிங் ஃபோனுங்கிறனால டிசைன்லேயே வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேஃபர் கோடிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஹீட்டிங் இஷ்யூவெல்லாம் கம்மி பண்ணி இன்னும் பர்ஃபார்மன்ஸை கேமிங் ஃபோனுங்கிறனால பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். போகோ F3 GTயில் அது ஒரு சின்ன அட்வான்டேஜாக போகோவுக்கு இருக்கலாம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் இல்லை, சில ரெண்டு ஒன்று தாங்க. பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே OnePlusல 4500 mAhக்கான பேட்டரி, 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். போக்கோ பார்த்தீங்க அப்படின்னா 5020 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். உண்மையாக சொல்ல போனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தாங்க, அவ்வளோதான். போக்கோவில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்கிறது தான். இப்போ இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ரெண்டு ஃபோன்லையுமே ப்ராசர் ஒரே மாதிரி இருக்குது. பேட்ரி பேக்கப் வந்து கிட்டத்தட்ட, அதோட சார்ஜிங் ஸ்பீடு எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்பவே நெக் டு நெக் காம்படிஷன். ஒரு நல்ல கேமரா ஃபோன், ஒரு பிராண்டட் வந்து நான் ஒரு ப்ரீமியரான பிராண்டட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு OnePlus ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லைப்பா எனக்கு கேமிங் தான் முக்கியம், நான் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் கேம் விளையாடுவேன், தாறுமாறான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அது ஒரு பட்ஜெட்குள்ளேயே எனக்கு வந்து இருக்கணும் ஃபோன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக Poco F3 GT தான் ஒரு நல்ல சஜஷனாக இருக்கும். கம்பேரிசனோட முடிவில் Poco F3 GTக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக போகுது. 10க்கு 9 மார்க்கு நான் போக்கோ கண்டிப்பாக கொடுப்பேன். OnePlusக்கு 8 மார்க் கொடுப்பேன். இந்த வகையில் நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.